சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1962ஆம் ஆண்டு இந்தியா சீனா இடையே போர் நடைபெற்றது. இந்த போரில் இந்தியாவுக்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து இந்திய அரசு மீதும் இந்திய இராணுவம் மீதும் மக்களுக்கு கடும் அதிருப்தி இருந்தது. அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டும் வகையில் ஒரு படத்தை எடுத்து வெளியிட வேண்டும் என்ற முடிவு வெளியானது. அதை விரும்பிய கவிஞர் கண்ணதாசன் இரத்த திலகம் என்ற படத்திற்கு கதை திரைக்கதை எழுதியுள்ளார். பஞ்ச அருணாச்சலம் தயாரித்த இந்த படத்தில் சிவாஜி கணேசன், சாவித்ரி இணைந்து நடித்திருந்தனர். இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது சாவித்ரிக்கு எம்ஜிஆர் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதனால் மொத்த டேட்டையும் எம்ஜிஆர் படத்திற்கு சாவித்ரி கொடுத்துவிட்டார். இதனிடையே இரத்த திலகம் படம் குறித்து சாவித்ரியிடம் கண்ணதாசனிடம் உதவியாளர் வீரையா போய் பேசியுள்ளார். அதற்கு சாவித்ரி, அந்த படம் முடிந்தால்தான் இரத்த திலகம் படத்திற்கு டேட் கொடுக்க முடியும் என்று சொல்லிவிடுகிறார். இதை கண்ணதாசனிடம் சொல்ல கண்ணதாசன் உடனடியாக சாவித்ரிக்கு ஃபோன் செய்ய சொல்லியிருக்கிறார். இதன் பிறகு வீரையா சாவித்ரி வீட்டிற்கு கால் பண்ண ஃபோனை எடுத்த சாவித்ரியின் உதவியாளர் அவர் கூட்டி வருகிறேன் என்று சொல்லி லைனில் இருக்குமாறு கூறியுள்ளார். அதன் பிறகு சாவித்ரி வந்து ஃபோனை எடுத்தது தெரியாமல் கண்ணதாசன், அவர் டேட் கொடுக்கலனா என்ன செய்கிறேன் பாரு, ஃபிலிம் கொளுத்தி விடுவேன் என்று கண்ணதாசன் திட்டியுள்ளார். இதை கேட்ட சாவித்ரி ஒன்றும் பேசாமல் ஃபோனை வைத்துவிட்டு கண்ணதாசன் வீரையாவிடம் சொல்லி திரும்பவும் ஃபோன் செய்ய சொல்லியிருக்கிறார். இந்த முறை வீரையா ஃபோன் செய்யும்போது சாவித்ரி ஃபோனை எடுத்துள்ளார். கவிஞர் பேசியதை நான் கேட்டேன். அவர் ஃபிலிம் ரோல் கொளுத்த வேண்டும் என்றால் செய்யட்டும். அவர் பேசியது சரியில்லை. அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்டால்தான் அடுத்த டேட் தருவேன் என்று கூறியுள்ளார். இதனால் பிரச்சனை பெரிதானதைத் தொடர்ந்து அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் கண்ணதாசன் யோசிக்க இந்த பிரச்சனை சிவாஜியின் தம்பி சண்முகத்திடம் செல்கிறது. நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள், நான் முடித்து தருகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு சாவித்ரி ஷூட்டிங் செல்லும்போது ஸ்டுடியோக்களுக்கு சென்று அவரை சந்திக்காமல் அவர் கண்ணில் படுவது போன்று அங்கும் இங்குமாக அலைந்துள்ளார் வீரையா. ஒரு வாரம் இதை கவனித்த சாவித்ரி, எதற்காக இப்படி அலையிறீங்க, நான் தான் முடியாது என்று சொல்லிட்டேனே, இனிமே இப்படி பண்ணாதீங்க என்று சொல்லி அனுப்பியுள்ளார். ஆனாலும் வீரையா அடுத்த வாரமும் அதையே செய்துள்ளார். இப்போது மனமிறங்கி வந்த சாவித்ரி, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, இந்த படம் போர் முடிவதற்குள் வெளியாக வேண்டும், அப்போதுதான் சரியாக இருக்கும், மக்களுக்கு நாட்டுப்பற்றை ஊட்டியது போன்று இருக்கும், தாமதமாக வெளியானால் சரியாக இருக்காது, படத்தை முடிக்காவிட்டாலும் கவிஞர் கடனாளியாகி விடுவார் என்று எடுத்துச் சொல்ல சாவித்ரியும் டேட் கொடுக்க சம்மதிக்கிறார். அதற்கு 2 நிபந்தனைகளை கூறுகிறார். இந்த படத்திற்கான முழு சம்பளம் ஒரே பேமெண்ட்டில் வர வேண்டும். அதன் பிறகு படம் தொடர்பான மட்டும்தான் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று, மற்ற யாரும் என்னிடம் பேசக்கூடாது என்று சொல்ல சரி என்று சொல்லிவிட்டார் வீரையா. கண்ணதாசனிடம் வந்து செல்கிறார். அதன் பிறகு சாவித்ரி சம்பளத்திற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டு படப்பிடிப்பு தொடங்கியிற்று. அடுத்த 10 நாட்களுக்கு பிறகு வீரையாவுக்கு ஃபோன் செய்த சாவித்ரியின் உதவியாளர், கண்ணதாசன் கொடுத்த செக் பவுன்ஸ் ஆகிவிட்டது என்று சொல்ல, நீ சாவித்ரியிடம் இதை பற்றி எதுவும் சொல்லாதே, 2 நாட்களில் நான் பணத்தோடு வருகிறேன் என்று சொல்ல 2 நாட்கள் கழித்து சாவித்ரி சம்பளத்தை பணமாக கொடுத்து அந்த செக்கை திரும்ப பெற்றுள்ளன. இப்படி பல தடைகளை கடந்து வெளியான இரத்த திலகம் படம் ரசிகர்